நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் எனக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, குட்டி சிம்ரன் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரியா வாரியரை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 2018 இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, பாலிவுட் வரைக்கும் இவங்களுடைய படங்கள் செம்மையாக ஹிட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் குறிப்பாக இவங்களுடைய முதல் படமே ஹிட் அடிச்சிருச்சு. அதுவும் கண்ணடிச்சே ஃபேமஸான ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் வச்சு கூட ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆவாங்களா அப்படின்ட்டு கான்ட்ரவர்சியில் கூட சிக்கிறாங்க. அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க, எதுக்காக அவங்கள கொண்டாடுறீங்கன்ட்டு பல தரப்பினரும் விமர்சனங்களை முன் வச்சாங்க. என்னதான் அவங்களுக்கு விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டே தான் இருந்தாங்க. தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில இவங்களை இப்போ 2K சிம்ரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த ஒரு பாடலை சிம்ரன் அவர்களும் ராஜசுந்தரம் மாஸ்டரும் செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க குட் பேட் அக்லின்ற படத்தில். இப்பெல்லாம் படங்களில் பழைய பாடல்கள் வரது ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சொல்லப்போனா விஜய் அவர்களுடைய படத்தில் கரு கருப்பாயா இருக்கட்டும், தாமரை பூவுக்கும் இந்த ஒரு பாடலாக இருக்கட்டும், இந்த 2 பாடலுமே ரொம்ப ஹிட் ஆச்சு. அப்போ அந்த பாட்டை எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ தெரியாது. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து பாட ஆரம்பிச்சாங்க. அந்த சிங்கர்ஸ், ஒரிஜினல் சிங்கர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இது போலலாம் இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தளபதி படத்துல வந்துச்சுன்னா தளபடத்துல வராம இருக்குமா, அதே மாதிரி தான் குட் பேட் அக்லி படத்துலயும் செம்மையான வைப் பண்ணியிருப்பாங்க. ஒத்த ரூபா தாரேன் இந்த ஒரு பாடலுக்கு. இந்த ஒரு பாடலுக்கு அப்புறம் இந்த பாடலுடைய சிங்கரை தேடி கண்டுபிடிச்சு தேவி அவர்களை நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பயோகிராஃபியும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு பாடலுக்கு அப்புறமா ரீக்ரியேட் பண்ணது தான் இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இந்த பாட்டை யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்துல சிம்ரன் அவர்களும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை குட்டி சிம்ரன் அப்படின்னு சொல்றாங்க. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க அர்ஜுன் தாஸ் அவர்கள் கூட சேர்ந்து. அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம இந்த படத்து மூலயமா பார்த்து என்ஜாய் பண்ணனே சொல்லலாம். ஏன்னா அவர் டான்ஸ் பண்ணுவாரு, ரொம்ப ஃபன் பண்ணுவாரு, அப்படி எல்லாமே இந்த படம் மூலயமா தான் தெரிஞ்சுது. இது வரைக்கும் ரக்கட் பாயா பார்த்திருந்தாலும் இந்த படத்துலயும் அதே கேரக்டர் இருந்தாலும் நல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வித்யா அண்ட் ஜானி இந்த ஒரு பேர் இப்போ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின்னு கொடுக்கலாம். ஸோ பிரியா வாரியர்கள் கண்ணடிச்சாங்க ஒரு பக்கம், இப்போ டான்ஸ் ஆடி இருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்த இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் வரணும், சின்ன ரோலாச்சு பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு தான் இருந்திருக்காங்க. அப்படியே இவங்களுக்கு 2018 கிடைச்ச வாய்ப்பு தான் மலையாளத்தில் ஒரு ஆர்டர் லவ் அப்படின்ற படம் மூலயமா இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இதுலயும் குறிப்பா மணிக்கியா மலரையா பூவி இந்த ஒரு பாடல் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இதை தொடர்ந்து விக் அப்படின்ற படம் மூலமா இன்னும் ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களுக்கு வயசு இப்போ 25 ஆகுது. இவங்க திரிசூர்ல தான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பிரகாஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாவும் இருந்திருக்காரு. ஸோ இவங்களும் அந்த லைன்ல போவாங்கன்னு பார்த்தா இந்த லைனுக்கு வந்துட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. இவங்க காமர்ஸ் டிகிரி தான் முடிச்சிருக்காங்க திரிசூர்ல இருக்க விமலா காலேஜ்ல. இவங்க ஒரு ஆக்ட்ரஸா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு சிங்கரா ரொம்ப நல்லாவே ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஆக்ட்ரஸா ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா இவங்க பாடி ரொம்ப ஹிட்டான படம் எதுன்னு கேட்டா 2019 ஃபைனல்ஸ் அப்படின்ற படம் மூலமா நரேஷ் ஐயர் கூட சேர்ந்து தான் இவங்க பாடியிருப்பாங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, பாலிவுட் கலக்கிட்டு வர இவங்க நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் அப்படின்ற படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாகி குட் பேட் அக்லிலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல அஜித் அவர்கள் கூட இவங்க நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா. அஜித் அவர்களுடைய படம் அப்படின்னதும் இவங்க வந்து ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு ரோல் நடித்தாலும் போதும், ரன்னிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடிச்சு காட்டணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு ஆசையில் இருந்திருக்காங்க. ஆனால் அஜித் அவர்கள் கூட இவங்களுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதனாலேயே ஆடியன்ஸ் மனசில் இன்னும் நிறையவே இடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அர்ஜுன் தாஸ், இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள், இப்படி இவங்களுடைய காம்போ அல்டிமேட்னே சொல்லலாம். இவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லையா இப்படி ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும்ட்டு. அதே மாதிரி சிம்ரன் அவர்களுடைய இந்த ஒரு ரீக்ரியேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லையா. அப்படி இவங்க ரீக்ரியேஷன் பண்ண
பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு பயம் தான் வந்துதான். எப்படி இவங்க நம்மள நம்பி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த கொடுக்குறாங்க, சிம்ரன் மேம் எவ்வளவு அழகா ஆடி இருப்பாங்க, நம்மளால முடியுமான்ற தயக்கத்தோட தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுங்கன்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் மேமே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு செம்மையா வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதை இவங்களோட இன்ஸ்டா பேஜ்லயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி என்னதான் இவங்க வந்து வளர்ந்து வரும் ஒரு நடிகையா இருந்தாலும் இவங்களை தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டே தான் போறாங்க. இவங்க அஜித் அவர்கள் கூட எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல தளபதி விஜய் அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசையாம். ஆனா இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தளபதி விஜய் அவர்கள் இதுதான் கடைசி படமும் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்ட்டு அவர் கூட நடிக்கணும்னு ஆசையும் சொல்லியிருக்காங்க. மலையாளத்துல மம்முட்டி அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்ன்ற ஆசையும் இவங்களுக்கு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த ஆசை நிறைவேறும்ட்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவங்க எந்த அளவுக்கு இது போல மிகப்பெரிய ஃபேனா இருக்காங்களோ இவங்களுடைய மாமா வந்து மிகப்பெரிய ஃபேனாம் அஜித் அவர்களுக்கு. இது போல இவங்க கமிட் ஆனதை சொன்னதும் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாங்களாம். அந்த நேரத்துல கூட அஜித் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி தான் அவரை வந்து ரெக்கவர் பண்ணாங்களாம். இதை அஜித் அவர்கள்கிட்டயே இவங்க சொல்லும் போது ரொம்ப எமோஷனல் ஆனதும் அஜித் அவர்கள் இவங்களை வந்து காம் பண்ணாராம். இந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சனை என் லைஃப்ல நான் மீட் பண்ணதே கிடையாது. என்கிட்ட மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லார்கிட்டையும் இவர் இப்படிதான் இருக்காரு. ஒரு ஸ்டார் அப்படின்ற விஷயத்த அவர் எந்த இடத்துலயுமே வந்து வெளிப்படுத்தல. ஸோ கண்டிப்பா இவர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான்ட்டு அஜித் அவர்களும் ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் அவர்களோட இன்னொரு பக்கத்தை இவங்க மூலியமா தான் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களும் இவங்களும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். இப்ப கால் பண்ண கூட என்ன ஜானி அப்படின்லாம் தான் கூப்பிடுவாங்களாம். இவங்களுடைய ரியல் நேம் வச்சுலாம் கூப்பிடுறது கிடையாதாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபன்ஃபுல் பர்சனை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க. அப்போ பார்த்த மாதிரி தான் இப்போவும் இவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய ஜெனட்டிக் அப்படின்னு தான் சொல்றாங்க. எந்த ஒரு நான் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கல, நான் நல்ல ஃபுட்டு சாப்பிடுவேன், அதே சமயம் நல்லா வாக்கிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க, டயட்டுன்னு இருக்காதீங்க. லைஃப் எதுக்கு இருக்கு, நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே வந்து இப்போ இருக்கிற விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்காம கிடைச்ச லைஃப்பை எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு மக்களுக்கு இவங்க ஒரு நல்ல அவேர்னஸ்க்காகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்லையும் இவங்களுக்கு அடுத்தடுத்த படங்களுடைய வாய்ப்பும் வந்துட்டே தான் இருக்கான். அதே மாதிரி இவங்க சூஸ் பண்ணுறோடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்களாம். அதனால தான் மலையாளமாக இருக்கட்டும் தமிழில் இவங்களுக்கு வந்தும் இவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் அண்ட் தெலுங்கு பாலிவுட்லாம் பண்ணுறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இவங்கள இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் மூலயமா குட்டி சிம்ரனா கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சில சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.